உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இல்ல போதுமா எதுக்கு? அட என்ன தம்பி நீங்க நல்லா சாப்பிடுங்க. மதுரைக்காரங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கிட்டு வயிறு நிறைய சாப்பிடுங்க. சரிம்மா. காவியா ஏதாவது வேணுமா? பாட்டி, இவர் சுடருக்கு என்ன வேணும்? அண்ணம்மா. சுடருக்கு அண்ணன்னா எங்களுக்கு இவர் மாமா தானே? ஆமாமா, நான் உங்க எல்லாருக்குமே மாமா தான். சரியா? சரி, உன் பேர் என்ன? அபி. சரி, உங்க பேரு? காவியா. சார் உங்க பேரு? கவின். செமையா இருக்க. அடுத்து என் பேர் தானே கேட்க போறீங்க? நானே சொல்லிடுறேன். என் பேரு அஞ்சலி. கியூட்டா இருக்கீங்க. தேங்க் யூ. நாங்க எல்லாரும் உங்களை மாமான்னு கூப்பிடலாமா? தாராளமா கூப்பிடலாம். சரியா? மாமா, எங்க வீட்டுக்கு யாராவது ரிலேட்டிவ் வந்தாங்கன்னா எங்க எல்லாருக்கும் சாக்லேட், பிஸ்கெட், டாய்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. ஏன் நீங்க எங்களுக்கு அந்த மாதிரி வாங்கிட்டு வரல? கவின், என்ன பழக்கம் இது? அப்படிலாம் கேட்க கூடாது. அம்மா பரவாயில்ல, விடுங்க. அவன் வயசுல சின்ன பையனா இருந்தாலும் கரெக்டா தான் கேட்கறான். நான் ஒரு விருந்தாளியா இந்த வீட்டுக்கு வரும்போது குறைஞ்சது ஸ்வீட்டு, பிஸ்கெட் இது மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கணும். அதை மறந்துட்டு வந்தது என்னோட தப்பு தான். சாரி குட்டி. அட என்ன தம்பி நீங்க, அப்படிலாம் எந்த அவசியமும் இல்ல. நீங்க நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்கீங்க, இதுல என்ன இருக்கு? அப்படி இல்லம்மா, என்னதான் நம்ம வீடா இருந்தாலுமே வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்காவது சாக்லேட், பிஸ்கெட் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கணும்ல. எல்லாம் ஏன் தப்பு தான். பசங்களா, மாமா இன்னைக்கு மறந்துட்டேன். அதனால நீங்க கேட்ட மாதிரி சாக்லேட், பிஸ்கெட் எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் வாங்கி தருவேன். ஓகே? ஓகே 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 ஓகே. இப்ப சாப்பிடலாமா? சாப்பிடுங்க. அங்கிள், நேத்து நீங்க வாங்கிட்டு வரும்போது எனக்கு வாங்க மறந்துட்டீங்கல்ல, அதனால எனக்கு எக்ஸ்ட்ராவா வாங்கிட்டு வரணும். அதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். டபுள் ஓகே. இப்ப சாப்பிடலாம். சரியா? சரி, அதெல்லாம் அவர் வாங்கிட்டு வருவாரு. முதல்ல அவரை சாப்பிட விடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. என்ன இது? இவர் இப்படி நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. தூங்கும் போது மட்டும்தான் அழகா இருக்காரு. பாக்கி நேரம் நல்ல மிளகா தின்ன மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருக்க வேண்டியது. சுட தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் நீ தள்ளி போய் படுக்கலாம். யாரும் உங்க பக்கத்துல வந்து படுக்கணும்லாம் ஆசைப்படல. என் போனை காணோன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். உங்க பக்கத்துல வச்ச மாதிரி தான் ஞாபகம். கொஞ்சம் கைய தள்ளுங்க, அந்த பக்கம் இருக்கான்னு பாக்கணும். போனு என் பக்கத்துல தான் இருக்குன்னு சொன்ன. இவ்வளவு பக்கத்துல என்ன பண்ற? அது வந்து இல்ல, ஒருவேளை அந்த பக்கம் ஏதாவது வச்சிருப்பேனோன்னு பார்த்தேன். அந்த பக்கமா? இரு, நான் கண்டுபிடிக்கிறேன். ஓ,
இந்த பக்கம் பாக்குறேன். காணுமே. ஏய், இங்கதான் இருக்கும் உன் போன். தேங்க்ஸ். ஏய், இரு இரு. போனை கொடு, போனை கொடு. எதுக்கு? என் பேரை வேற ஏதோ நேம்ல நீ சேவ் பண்ணி வச்சிருந்தீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஏய், மறைக்காத, நான் பார்த்துட்டேன். ஏதோ என்கிட்ட இருந்து ஹைட் பண்ற. ஒழுங்கா போனை கொடு. வேண்டாம் சார். நான் இன்னைக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்காம தூங்க மாட்டேன். போனை கொடு. ஏன் சார்? எதுக்கு? கொடுங்கறல்ல. கொடு. அப்படியே வச்சுக்கோ. காமி காமி, டர்ன் பண்ணு. ஷோ. என்னது? டுபாக்கூர் நம்பர் 1. ஏய், என்னது இது? அது நான் வந்த புதுசுல லூசு சுத்தம் டயட் அது இதுன்னு ரொம்ப அலட்டிப்பீங்கல்ல, அதான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சீன் போடுறாரு. சரியான டுபாக்கூரா இருக்காருன்னு எப்படி சேவ் பண்ணி வச்சேன். அடிப்பாவி. ஏய், நில்லு நில்லு. சாரி சார். என் பேரை டுபாக்கூர்னு சேவ் பண்ணிட்டு சாரியா கேக்குற? சாரி சார். ஓ, சாரியா? சரி சரி, விடுறேன். அதுக்கு முன்னாடி இப்ப நான் கேக்குற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிரு, விட்டுறேன். என்ன? அப்போ டுபாக்கூர் மாதிரி தெரிஞ்சன்னா இப்போ எப்படி தெரியுற? வெரி கியூட். ஆக்சுவலி இப்ப புருஷனா தெரியுறீங்க. சார், விடுறேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன சார் பண்றீங்க? சொன்னா விட்டுருவோமா என்ன? இப்பவே கான்டாக்ட்ஸ்ல போய் என் பேரை மாத்து. என்னன்னு மாத்தணும்? அதான் நீ சொன்னீங்க கியூட் அண்ட் ஸ்வீட் புருஷன்னு, அதான். மச் பெட்டர். எல்லாம் தெரிஞ்ச டுபாக்கூர் மாதிரி சீன் போடுறேன் நான் சொன்னேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.